ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அன்பில் பூர்ணரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபையா எங்களை ரட்சித்தவரே, முற்றுமுடி எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த கூடிய உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த பாடல் பாடலாம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி முற்றிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி முற்றிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே.
உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவம் அறியாத உமை பாவமாக்கினீர், பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவம் அறியாத உமை பாவமாக்கினீர், பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி எங்கே போவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஒசன்னா. அல்லேலுயா. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம்.
அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போ பூமியில் எவரும் வேண்டாம். இன்றே வாரி அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. அங்கே விதவிதமான கொள்கை எதுவும் இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. அங்கு ஒரே ஒரு மேய்ப்பர், ஒரே ஒரு மந்தை, நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளாக இருக்க போகிறோம். ஆகவே கொஞ்ச காலம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மளிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆகவே நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் பரலோக ராஜ்யத்தையே நாம் எதிர்நோக்கி, ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி நாம் செல்ல நம்மளை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேலை முழுவதும் ஆவியானவர் வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ற சகோதரியுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீரை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you brother. இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை கூடி செய்த தயவுக்காக நன்றி ராஜா. துதிக்க ஆராதிக்க கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் அந்த வேத பகுதியும் கத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீரே ஆட்கொண்டு நடத்துங்க. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். பற்றி அறிகாரிகள் நாங்கள் வளரணும், உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 17:3 வாசி. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்ப நம்ம எல்லாருக்கும் கேட்டா இயேசு யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். இயேசு அவர் உண்மையான தெய்வம், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்றது காமனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இயேசு அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். அவரை பற்றி அறிந்து கொள்றதுனா என்ன? இப்ப ஒரு நபரை தெரியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன தேன்மொழிய தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த பிரேயர் குரூப்லயே இருக்கவங்க கூட இப்ப என்னை தெரியும் தேன்மொழி அப்படின்னா சிலியோ அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சில பேருக்கு என்னை முகம் பார்க்காதவங்களுக்கு கூட தெரியும். ஆனா என்னை பற்றி தெரியும் அப்படின்னு யார கேட்க முடியும்னா, இப்ப என் கணவர்கிட்ட கேட்க முடியும். அப்ப இதுல குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் என் கூட நல்லா பழகிறவங்களுக்கு என்னோட கேரக்டரும் தெரியும் நல்லா. இப்ப இந்த குரூப்ல ஒரு சகோதரி கூட இருக்காங்க, திவ்யான. அவங்கள்ட்ட கேட்டா கூட தெரியும் என்னைய பத்தி என்னன்னு. எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க கூட நம்ம பழகிறதுனால தெரியும். அப்ப ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க கூட பழகிறதுனாலதான் அவங்களை பற்றி முழுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இயேசுவ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா இயேசு இப்படிப்பட்டவர். ஆனா அவரை பற்றி அறிந்து கொள்வதுனா என்ன, அவரை பற்றி அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப அவரை
பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த வேத வாக்கியங்கள் மூலமா தான் அவருடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, அவரை பற்றி அறிந்து கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 2 பேதுரு 1:2 இருக்கு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப அவரை பற்றி அறிகிற அறிவினால நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுது. சரி, எப்படி நம்ம அவரை அறிந்து கொள்வது அப்படின்ற வேதத்தின் வழியாக நாம் ஆவியானவர் துணை கொண்டு தியானிப்போம். ஓகே, இப்ப ஆண்டவரே சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. மத்தேயு 11:28 வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். தேங்க்யூ பிரதர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இப்ப எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இத எல்லாரும் இந்த உலக காரியத்துக்காக யூஸ் பண்றாங்க இந்த வசனத்தை. ஆனா இந்த வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நியாயப்பிரமாண காலகட்டத்துல வாழ்ந்த இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லிட்டு வராங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள்ல அவங்களுக்கு பாரமான நிறைய காரியங்கள் இருந்துச்சு, கற்பனைகளை கை கொள்றது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் இந்த அடுத்த வசனமும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். இந்த வசனத்துக்கு அப்புறம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் உள்ளவர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அவர் நுகனா என்ன? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகோனா என்னது? அந்த மாட்டு வண்டியில அந்த யோக்கு, மாடு இழுத்துட்டு போறது, அந்த சுமைய இழுத்துக்கொண்டு செல்றது. அது ஒரு பாரமாதானே இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதாம். அப்ப ஆண்டவருடைய அந்த நுகம் மெதுவா இருக்கான், லகுவா இருக்கான் அவருடைய சுமை. அது என்னன்னா அவருடைய கற்பனைகள் தான். அது என்னன்னு பார்ப்போம். யோவான் 15:12 பார்ப்போம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இதுதான் அவருடைய நுகம். இந்த நுகத்தை தான் நம்மளை சுமக்க சொல்றாரு. ஏன்னா, நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. 1 யோவான் 5:3 வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அன்று என்ன சொன்னாங்க? இப்ப யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள்னு, அதுவே என்னுடைய கற்பனையா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கற்பனை எப்படிப்பட்டதாம்? பாரமானவைகள் அல்லையாம். அந்த கற்பனை பாரமானவைகளும் அல்ல. அப்ப அவருடைய அந்த நுகம் பாரமானது அல்லவாம். அந்த நுகத்தை நம்மள சுமக்க சொல்றாரு. அவ்வளவுதான். இததான் நம்ம சுமக்கணும். அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த கற்பனை. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அப்ப அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவர் அப்படின்றத நம்ம இந்த வேதத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க,
மத்தேயு 21:1-4 வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. போதும். தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு ராஜானா எப்படி இருப்பாங்க எல்லாம் நமக்கு தெரியும். குதிரையில வருவாங்க. ராஜானா என்ன, நம்ம ஒரு முதலமைச்சர் வராருனாலே இப்ப நம்ம ஏரியா ஒரு கிராஸ் பண்றதுக்கே அவ்வளவு ஒரு ஏற்பாடுகள் நடக்குது, அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு எல்லாமே. ஆனா அந்த ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் அவர் பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு சாந்த குணமுள்ளவராய் அந்த கழுதை மேல வராரு. அப்படிப்பட்ட தாழ்மை குணம் உள்ளவர். அதே போல பாருங்க, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் மத்தேயு 20:26-28 வாசிப்போம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப பாருங்க, அவர் ஊழியம் செய்ய அதிகாரம் உள்ள நம்மளுக்கு, நம்ம பணிவிடை செய்யணும் வரல, அவர் நமக்காக பணிவிடை செய்து அதை மாதிரியாக நமக்கு காட்டினார். அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல இருக்கும் பாருங்க, சீடர்களின் கால்களை ஆண்டவர் கழுவினார். ஒன்றாம் வசனம். பாஸ்கா பண்டிகை சாரி பிரதர், யோவான் 13:13 இருந்து வாசிப்போம். அதுக்கு முன்னாடி 11 இருந்து வாசிப்போம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பாருங்க, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப கால்களை கழுவுறதுனால அந்த விஷயத்த மட்டும் ஆண்டவர் சொல்லல, அந்த தாழ்மையை குறிச்சு ஆண்டவர் சொல்றார். நம்ம முதன்மையானவனா இருக்க விரும்பினால் நம்ம தான் ஊழியக்காரங்களா இருக்கணும், அந்த தாட் தான் இருக்கணும், அந்த தாழ்மை தான் நமக்கு இருக்கணும். அதை காண்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவரே அவருடைய அந்த யூதர்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாய முறைமைப்படி அவர்கள் வர இஷ்டம் அவங்க வேலைக்காரங்க கால்களை கழுவிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அதை செய்து காட்டினார். இப்படிப்பட்ட தாழ்மையை அவர் நமக்கு மாதிரியா வைத்துக்கொண்டார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வேதத்துல, நம்ம வாசிக்கணும். அப்பதான் அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்கள் நித்திய ஜீவனோட எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப இந்த வேத வாக்கியங்களை யாரை பத்தி சாட்சி கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி கொடுக்குது. இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அப்படியேப்பட்ட சாட்சியம் மற்றும் கிடையாது, அவருடைய குணங்களுடைய சாட்சிகளை நமக்கு காண்பிக்கிறது.
அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா, இந்த வேத வாக்கியங்கள் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். வெறும் இயேசுவ மட்டும் நம்ம இயேசு யாருன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அவரை பற்றி நம்ம சொல்லணும். அதுதான் அந்த சாட்சி. இப்போ பாருங்க, அவர் பிலிப்பியர் 2ல 1-11 வரைக்கும் வாசிப்போம். 1-11. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப பாருங்க, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவுக்கு. அவர் இந்த பூமியில வந்தப்ப எந்த அதிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளல. அவர் பிதாவுக்கு நிகரானவர் தான். ஆனாலும் இந்த பூமியில பிதாவின் சித்தம் செய்ய வந்தப்ப அவரோட எந்த சூழ்நிலையும் அவருடைய அதிகாரத்தை அவர் செய்யல. அவர் கொடுத்த வேலைய அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அதை நிறைவேற்றி விட்டார். தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப அந்த மாதிரி குணங்கள் தான் நமக்கும் இருக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னா அதை பெருமையா நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது. நான் இயேசுவின் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்றேன் அப்படின்ற அந்த பெருமையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஊழியக்காரங்கள்லாம் தாழ்த்துறவங்களா இருக்கணும். இயேசு போதகர், ஆண்டவரும் போதகர், நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் அதே போல அந்த மனதுள்ள தாழ்மை இருக்கணும். அதுதான் நம்ம ஊழியக்காரங்களுக்குரிய அடையாளம். அந்த அடையாளம் நமக்குள்ள இருக்கா? நம்ம அது போல நம்ம இயேசுவின் நான்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் பிள்ளை அப்படின்ற அந்த பெருமை அது காட்டுகிறது நமக்கு கிறிஸ்தவம் கிடையாது. அவருடைய சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம காட்டுறோம். ஏன்னா அவர் அதுதான் சொல்லியிருக்காரு, என் நுகத்தை உங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்த மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அந்த கேரக்டர் தான் நம்ம வெளிப்படுத்தணும். அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத வாக்கியங்களோட அவரோட நம்ம இசைந்து இருக்கிறப்பதான். இப்ப டெய்லியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் பேசாம நம்மளால இருக்கவே முடியாது. பேசுவோம், நடந்தது எல்லாம் சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்ப எப்படி இருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு இதா இருக்கும். யார்கிட்ட கேட்டாலும் என்னை பத்தி அவங்கள்ட்ட கேட்டா சொல்ல முடியும், அவங்கள பத்தி என்கிட்ட என்னை கேட்டா நான் சொல்லுவேன். அதே போல அவ்வளோ எல்லாமே இருக்கும். ஆனா இயேசு கிட்ட நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? நம்ம அவ்வளோ ஒரு நெருக்கமா அவர் கூட இருக்கோமா? எப்படி இருக்க முடியும்? வெறும் ப்ரேயர் மட்டும் பண்ணா இருக்க முடியுமா? முடியாது. இந்த வேத வாக்கியங்கள் அதுதான் அவர் நம்ம கூட பேசுறது. அப்பதான் அவரை பத்தி அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த குணங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்ப அவரை பற்றி அறிகிற அறிவுல வளரணும். வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவர் சாந்தம் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல நாமும் இருக்கணும். அப்ப இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 149:4 வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பாருங்க, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்ப அவருடைய குணமே என்னது? சாந்தம் மனத்தாழ்மை. அப்ப அந்த ரட்சிப்பினால் நம்மளை அலங்க, ஏன்னா அந்த ரட்சிப்புக்காக தான் நம்மளையே அழைச்சிருக்காரு.
ஆஹ் பாருங்க 2 தெசலோனிக்கேயர் 2:13 இருந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேங்க்யூ பிரதர். இத பாருங்க 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்ப அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மகிமையை நம்ம அடைய போறோம். அந்த ரட்சிப்புக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்காரு. எப்படி அந்த மகிமை நம்ம அடைய முடியும்? நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு பிரேயர் பண்ணிட்டு கடமையா வேதம் வாசித்து இப்படி இருந்தா மட்டும் அடைஞ்சிட முடியுமா? முடியாது. அவருடைய நுகம் அதை நம்ம சுமக்கணும். அப்பதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறணும். அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். வேதம் பிலிப்பியர் 2:12 வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்க எவ்வளவு சொல்றாங்க. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஒரு நீட் இப்ப கஷ்டமானதான். இப்ப நீட் தான் ஆயிடுச்சு. இது கூட பாஸ் பண்ணா போதும், ஆனா நீட்ல மார்க் எடுக்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் சீட் கிடைக்கணும்னா. ஆனா அந்த எக்ஸாம் போக முன்னாடி எல்லாரும் பயம் இல்லாம போக முடியுமா? எல்லாரும் அவ்வளவு தரவா இருக்கேன், நான் கண்டிப்பா சீட் கிடைச்சிடும் அப்படின்ற எண்ணத்தோட போக முடியுமா? ஏன்னா அது எவ்வளவு டஃப்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு இதுக்காக எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோட போவாங்க. பாருங்களேன். அப்ப இந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பண்ணுமா? அதிக நடுக்கத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணுமா? அப்ப அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்ம அழைத்தவர் உண்மையிலவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அப்ப அந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னா நம்ம கிட்ட இந்த சாந்த குணம் மனத்தாழ்மை இருக்கணும். ஏன்னா அந்த சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்ப அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம அனுதினமும் பிரயாசப்படணும். சரி, இதெல்லாம் இப்ப ஏசு கிறிஸ்து செய்தாரு. இப்ப பவுல் சொல்றாரு இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவரே ஒரு மனுஷனை குறிச்சு ஒரு சாந்த குணம் உள்ளவன்னு சாட்சி கொடுத்திருக்காரு. அப்போ என்னாகமம் 12:6 வரைக்கும். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். அவங்க சகோதரர்கள் அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆண்டர்கிட்ட. ஆனா ஆண்டர் பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அப்பொழுது அவர்,
என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடன் பேசுவேன். இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசினா ஆண்டவர் பேசுவார், சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆனா மோசேக்கு பாருங்க, அவர் எப்படி சொல்லியிருக்காரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். அப்ப பாருங்க, அந்த மோசே குறிச்சு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்ப சாந்த மிகுந்த அந்த என்னாகமம் அந்த அதிகாரம் எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்தீங்களா 12ல மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். பாருங்க, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான்னு ஆண்டவரே வந்து நமக்கு சர்டிபிகேட் தராங்க. அப்ப நம்மளும் ஒரு மனிதர் தானே. அப்ப நம்ம குறிச்சு அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி வாழ்றோமா அப்படிங்கிறத நம்ம அந்த வேத வசனங்களை கொண்டு நம்ம அனுதின வாழ்க்கை நம்ம வாழ்றதை கொண்டு நம்ம வந்து நம்மளை நாமே நிதானித்து அறியணும். இப்படிப்பட்ட சர்டிபிகேட் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், அவங்க இயேசுவின் பிள்ளை, இவங்கள்ட்ட இந்த குணங்கள் இருக்குன்னு. அதே போலதான் யோபுவை பத்தியும் ஆண்டவர் சொல்றாங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, மோசையை குறிச்சு பூமியில அந்த அவதான் மிகுந்த சாந்த குணம்னு சொல்றாங்க. அதே போல என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் சாத்தான்கிட்டே ஆண்டு வந்து யோபுவை குறிச்சு சாட்சி சொல்றாங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்ப இதெல்லாம் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு குத்தப்படணும். நம்மளும் ஆண்டவரோட கரத்தின் கிரியை தான். அப்ப நமக்குள்ள ஏன் இதெல்லாம் இல்லை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளை நாமே சரி செஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சாட்சி தான் நமக்கு தேவை. இதுதான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. இப்ப ஆண்டவரே ஒரு மனிதரை குறித்து சாட்சி சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இயேசுவை பத்தி சாட்சி சொல்றோன்றது வந்து நம்ம இயேசு ரட்சகர், அவர் மீட்பர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது. அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் வெளிப்படுத்துறோம். அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்துறோம். இதுதான் அவருக்கு நம்ம சாட்சி சொல்றது. ஓகே, சரி. இப்படி ஆண்டவர் வந்து சாந்த குணமுள்ளவரும் மன தாழ்மையுள்ளவருமா இருக்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்துன ஒரு வேதத்துல ஒரு திருஷ்டாந்தத்தை பார்ப்போம். நேபுகாத்நேச்சர் பத்தி நமக்கு தெரியும். தானியேல் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17ல இருந்து 26 வரைக்கும் வாசி. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேசர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்க கடவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான்.
அப்பொழுது பெல்தெஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தெஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்த தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாகி இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கும் என்றும் இரும்பும் வெண்கலம்புமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரில் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர். மாடுகளைப் போல புல்லை மேய்த்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜா ஒரு நிமிஷம். அப்ப பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். வாசிக்கிறோம், ஒரு தரிசனம் காணுகிறார். அதற்குரிய அர்த்தத்தை தானியேல் சொல்றாரு. 26 பாருங்க, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அப்ப அந்த பரம அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, வாசிக்கிறேன் நான் தொடர்ந்து. ஆகையால் 27 வாசிக்கிறேன். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் இப்ப இதுதான் இந்த அகற்ற வேண்டிய காரியம், தேவனுக்கு இந்த பிரியமில்லாத காரியம். அடுத்தது, இது எல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்ப பாருங்க, அவன் இது ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லாம, இது என் வல்லமையின் பராக்கிரமம், என் மகிமை பிரதாபம், நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு அந்த பெருமை கொண்டார். அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே ஆண்டவர் இத அப்படியே செய்யல, இதை ஏற்கனவே எச்சரிச்சிருக்காரு அந்த ராஜாவுக்கு. ஆனா அவங்க அதை நினைவில் கொள்ளல, அதற்கு கீழ்ப்படியல. அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் எச்சரித்து கொண்டுதான் இருக்காரு. அனிதினமும் நம்ம எப்படி வாழணும், இப்படி தாழ்மையா இருக்கணும், இப்படி சாந்தமா இருக்கணும், எல்லாமே எச்சரித்து கொண்டுதான் இருக்காரு. ஆனா நம்ம அதை செய்யணும். ஓகே, இந்த ராஜா அந்த எச்சரிப்பை பெற்றும் அவர் அதை செய்யாமல், அவர் நான் கட்டின தன்னை தாழ்த்தாமல்
அவர் நான் கட்டின மகாபாபிலோன் என் ராஜ்யத்திற்கென்று என் மகிமைக்கென்று அப்படின்னு அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்த்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக திரும்பும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்க, இப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப யார மகிமைப்படுத்துறாரு? ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்துறாரு. அப்ப அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இப்ப பாருங்க, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன மேட்டுமை இருந்தாலும் ஒரு மனதுல நம்ம நினைத்தா கூட அவர் நம்மளை தாழ்த்துவாரு. அது நம்மளால உணர முடியும். ஒரு சின்ன பெருமை வந்தா கூட நமக்கு அது பெருமை கொள்ளாதபடியான ஒரு காரியம் நமக்கு உடனே நடக்கும். நம்ம அவையாருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும் போது, அப்ப தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்ப பாருங்க, இந்த ராஜாவுக்கு அந்த ராஜ்யம் இந்த பெருமை வந்ததுனால இல்ல, அந்த ராஜாவோட ஸ்தானமே இல்லாம போயிடுச்சு. அப்ப நமக்கும் அப்படிதான், இந்த பெருமை இருந்துச்சுன்னா அந்த பரம ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. நம்மள ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமா நம்ம வச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி இந்த பெருமையான காரியங்கள் நம்ம கிட்ட, தம்மை தாழ்த்தாத காரியங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளும் அந்த வேலையை செய்ய முடியாது. பாருங்க, நான் 26ஆம் வசனத்துல, இதே 4:26 தான் தானியேல, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அப்ப அந்த பரம அதிகாரம் என்ன அப்படின்னா தம்மை தாழ்த்துகிறது. அதை அவரை தான் மகிமைப்படுத்தணும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம மண்ணு, அவர் கரத்தின் கிரியை, நம்ம வெறுமைன்னு நினைச்சாதான் நமக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும், அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த ராஜா, இப்ப பாருங்க, இந்த ராஜா நமக்கு சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். அவர் எப்படி சாந்த குணம் உள்ளவராய் அந்த கழுதை மேல வந்தாரு. அப்ப அப்படியாப்பட்டதான தாழ்மை நமக்கு இருக்கா? நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும், வேலை பார்க்குறோம், எல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு கணம் நம்மளுக்கு ஒரு இது குறைஞ்சிச்சுன்னா ஒரு மனசு ஒருத்தவங்களுக்கு சோர்வாயிரும். ஆனா
அப்படி ஆண்டவர் அப்படி கிடையாது. அதை எதிர்பார்க்கல. அவர் தன்னை தாழ்த்தி அவர் ஊழியம் செய்றார். பணிவிடைக்காரரா இருக்காரு. இப்படி இதெல்லாம் நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? இந்த வேதத்தின் வழியாக தான். இந்த ஆண்டவரோட நம்ம சஞ்சரிக்கிறப்பதான், உறவாடுகிற இந்த வார்த்தையோட நம்ம அனுதினமும் நம்ம உறவாடுறப்பதான், அவரோட சஞ்சரிக்கிறதான், நம்ம அவரோட பழகுறப்பதான் நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எப்படி ஒருத்தவங்களை பத்தி பழகுனாதான் அந்த நபரை பற்றி, அந்த நபரை தெரிந்து கொள்ள முடியுமோ, நபரை மட்டுமல்ல, அந்த நபரை பற்றி நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியுமோ, அதே போலதான் நம்ம இயேசுவை தெரியும்னு சொன்னாலும் அந்த இயேசுவை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா இந்த வேத வாக்கியங்களின் வழியாகத்தான். சரி, இப்ப இப்படிலாம் நம்ம நடக்கிறோம், இப்படி நம்ம பொறுமையா இருக்கணும், எல்லாம் செய்யணும். அப்ப நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் சாந்த குணமுறையை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஓகே, பாருங்க, வெளிப்படுத்தல் 3:7-13 வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டுவது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவன் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். தேங்க்யூ. பாருங்க, இப்படியப்பட்டதான சாக்கியத்தை நம்ம கொடுக்கிறாரு. அவர் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நம்ம காத்து கொள்ளுகிறதுனால இந்த பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துல தப்பும்படி நம்மை காப்பாராம். இத கடைசி காலம் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்துடைய எல்லா அடையாளங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வருகை மிக சமீபமா இருக்கு. அப்ப அந்த சமீபமான காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, பாருங்க, லூக்கா 21:19 வாசிப்போம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையால் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் ஆண்டோட 2ஆம் வருகை குறித்து இருக்கும். அப்ப இந்த கடைசி காலங்கள்ல பாருங்க, ஆண்டோட வருகை சமீபமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பொறுமையினால நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டோட என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம அந்த பொறுமைய காத்துக்கொள்ளணும். நம்ம அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அந்த நுகத்தை நம்ம சுமந்து அதை தான் நம்ம வெளிப்படுத்தணும். இந்த காலங்கள்ல நிறைய நம்ம பொறுமை இழக்கக்கூடியதான காரியங்கள் இந்த காலங்கள்ல எப்பவுமே தான் பொறுமை ஆனா இப்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம சின்ன வயசுல நடந்த விஷயங்களுக்கும் இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா இழக்கிறதான காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் இந்த காலத்திலயும் நம்ம ஆண்டோட வேதத்தின்படி நம்ம அந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம பொறுமையினால் நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அதான் பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 3 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால்
பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக புற்றகத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம். இந்த சோதனை காலம்ல தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்ம ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம இந்த ஒரு கொடிய காலத்தில் நடந்தோம்னா அந்த சோதனை காலத்துல ஆண்டவர் நம்மளை காப்பாரு. அதுக்குரிய பிரைஸ் பாருங்க, நமக்கு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை 11 பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்படிப்பட்டதான ஒரு அங்கீகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்காரு. அப்ப நம்ம பொறுமையினால் நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நம்ம அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா சாந்த குணமுள்ளவர்களாலதான் அந்த சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால ஆண்டு அலங்கரிப்பார். அவர் அப்படிப்பட்ட சாயல் உள்ளவர் தான். இப்ப கொலோசியர் 3:10 வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, அவரு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷர்கள். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம பழையவைகள் போயினா எல்லாம் புதிதாயினா ஒரு புதிய மனுஷன் தான், புது சிருஷ்டி தான். நம்ம ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, வேதனை வாசிக்கிறோம். அப்ப மறுபடியும் பிறந்துட்டோம். அந்த புதிய மனுஷனுக்குரிய கேரக்டர் என்னன்னா அவருடைய சாயல், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். அவர் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். அந்த சாயல் நம்ம கிட்ட வெளிப்படணும். அதுக்காக அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், நோக்கம். பாருங்க, 2 பேதுரு 1:3-4 வாசிப்போம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பாருங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகள்னால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய வார்த்தையினால. அப்ப இந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள வெளிப்படணும். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. நம்ம ஜென்ம சுவாபம் போகணும், திவ்ய சுவாபம் வெளிப்படுத்தணும். அந்த திவ்ய சுவாபத்தை எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. நம்ம யோவான் தெரியும், அன்புள்ள சீசன்னு சொல்லுவோம். அவர் அந்த அதிகாரங்கள்ல கூட பாருங்க, யோவான்லாம் அந்த அன்பை குறிச்சுதான் அப்படி எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் ஆண்டவரோட அப்படி நெருங்கின சீசன்னா அவரை பத்தி அறிஞ்சு அவரோட கேரக்டரை அவரும் வெளிப்படுத்துறவர். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தல்ல என்ன ஹெட்டிங் பாருங்க, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அவருக்கே ஒரு பைபிள்லயே பாருங்க திவ்ய வாசகன்னு நேமே கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு? அப்படி அந்த திவ்ய சுவாபம் உள்ளவருக்கு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்ப நம்மளும் அந்த திவ்ய சுவாபம் நமக்கு இருந்தா ஆண்டவரும் அவருடைய சுவாபத்தை, இந்த வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். அதனால நமக்கு என்ன பலன்னா நித்திய ஜீவன், ஒன்றான மெய்தேவனையும் கர்த்தராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அவரை பற்றி
உம் அவரை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவன். எப்படி அறிந்து கொள்வது? இந்த வேதத்தின் வழியாக அறிந்து கொள்வது என்றால் அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொண்டால் அப்பதான் அவரை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப இயேசுவை பத்தி நம்மளோட குணங்கள் நம்ம கிட்ட இல்லாம, அவருடைய குணங்கள் நம்ம கிட்ட இல்லாம அவரை பற்றி மட்டும் நம்ம சொல்லணும்னா, எங்களுக்கும் தெரியும் இயேசு நல்லவர் தான், நீங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த பவுல், அந்த ஒரு அப்போஸ்தலர் கூட வரும், இயேசுவை பற்றியும் தெரியும், பவுலை பற்றி தெரியும், நீ யாரு அப்படின்னு அந்த பிசாசு கேள்வி கேட்கும். அதே மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த திவ்ய சுவாபத்தை வெளிப்படுத்தணும். அது இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறியறப்பதான் அந்த சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு நாம் எப்படி நம்ம ஒரு க்ளோஸா இருக்கவங்கள டெய்லி பேசாம இருக்கவே முடியாதோ, அதே போல நம்ம இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதுல ஆராய்ந்து அறியணும், அவரை பற்றி அறிஞ்சுக்கணும், அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும். சரி, இது மட்டும் இருந்தா போதுமா? இது போன வாரம் கூட ராஜா பிரதர் சொன்னாங்க, அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும், இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறது வேஸ்ட்னு. இதெல்லாம் இந்த சுவாபம் நமக்குள்ள வந்தாலே, இப்படி நம்ம அறிந்து கொண்டாலே நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அப்ப நம்ம புண்ணியங்களை அறிவிக்கணும்னா இந்த சுவாபங்கள் இருந்தாதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு மனிதர்களே ஏதாவது நிறைய ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்கன்னா அவங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? எப்படி அவங்களோட புண்ணியம் எல்லாம் சொல்றாங்க? அவங்க பண்ற அந்த கிரியைகளை பார்த்து சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இயேசுவோட புண்ணியங்களை அறிவிக்க முடியும்னா, இந்த வேதத்தை அறிஞ்சு நம்ம அதை செயல்படுத்துறப்பதான் நம்ம சொல்ல முடியும். அவரை அறிந்து கொண்டால்தான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த புண்ணியங்களை அறிவிக்க முடியும். அப்ப நம்ம தேவனையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளரணும். அந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம ஆகணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். மற்றவங்களுக்கும் இயேசை பற்றி சொல்லணும். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதுனா என்னது? இதற்காக நம்ம ரட்சித்தார், நாம மட்டும் பரலோகம் போகணும்ன்றது கிடையாது. நம்ம ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். அதற்கேற்றபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா அவர் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்தார். நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதை நாமும் செய்யணும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Thank you, sister, for Praise the Lord. sharing. கர்த்தருடைய பரிசுத்த Thank you. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலமா இருக்கிறது சிஸ்டர் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிலனை மறுதேறிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம தாழ்மையா இருக்கணும், கர்த்தரை போல இருக்கணும், அவரை அறிந்து கொண்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நம்ம இருக்கணும். நான் கட்டிய மகாபாபிலோன் அல்லவான்னு நெபுகத்நேசர் சொன்னது போல நாம சொல்லாம, ஆண்டவரே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அது தாழ்மைக்கு ஆணிவேரா இருக்கிறது. சாத்தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினைக்கிறான்னா, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு பொய்யை நம்புறான். அது அவனுக்கு பெருமையா மாறி இன்றைக்கு பாவம் உலகத்துல சேர்ந்திருக்கிறது. இப்ப நம்ம இருதயத்துல கூட சற்றும் அந்த பெருமை நமக்கு வராம இருக்க கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சில பாவங்களை நம்ம செய்யாம இருக்கலாம், ஆனா இருதயத்துல வருகிற அந்த மேட்டிமை சிந்தனையை எப்படி அவாய்ட் பண்றதுன்றது நமக்கு ஒரு சேலஞ்ச் தான். அப்ப இருதயத்துல கர்த்தர் நம்ம அவரை தாழ்த்தினார், ஆனா நம்ம இருதயத்துல நம்ம தாழ்த்துறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வசனத்தின்படி நான் இந்த வசனத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் ரீசெண்டா நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால அவங்க மேட்டிமை உள்ளவர்களா துரோகிகளா
முகாந்திரம் இல்லாமல் செய்கிறவர்களா இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். காலம் பொல்லாததா இருக்கிறது. என்னை சுற்றி விதமான காரியங்கள் நடக்கிறதை நான் என் கண்ணார காண்கிறேன். கடைசி காலமா இருக்கிறது. ஆகையால் சிஸ்டர் சொன்னபடி கர்த்தரை அறிந்து தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். காலம் பொல்லாததா இருக்கிறது. கர்த்தர் வருகிறார். அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். சீக்கிரமாய் அவர் வருவார். தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாகிலும் காமெண்ட் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட் சிஸ்டர், நீங்க ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே பிரதர். சோதரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கீங்களே நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேச ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி தேவனே. அப்பா உடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் நாங்க இல்லாம ராஜா அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்க சொல்லிக்கங்க ராஜா. நான் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவாய் இருக்கிறேன்னு சொல்லிக்கங்க ராஜா. அப்ப அதன்படி நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்துல எந்த ஒரு மேட்டுமையான சிந்தைகள் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கணும். உண்மை பற்றி அறிகிற அறிவில வளரணும் ராஜா. உண்மை நாங்கள் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா காலம் சமமா இருக்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு வாசிக்கிறோம் ராஜா. அப்பா தேவனே அதன்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மறைத்து நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. அனுதினமும் ராஜா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும், எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படணும் ராஜா. இவ்வளவு பேர்தான் ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையாற்றி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா உங்க கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க. எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you all for joining today. God bless you.